வர்த்தக போர், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு, பிரதமர் மோடி புதின் சந்திப்புன்னு உலகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற அவரது கொள்கையால் உலக பொருளாதாரம் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தோடு அவரது பதவியேற்பு பார்க்கப்பட்டது. அதிநவீன சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்திருந்த போது சீன நிறுவனம் குறைந்த செலவில் டீப்சிக் செயலியை வெளியிட்டது. ட்ரம்ப் இருமாப்புக்கு கிடைத்த அடி என விமர்சிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் கையில் விலங்கிட்டு இந்தியாவிற்கு கடத்தப்பட்ட விவகாரம் உலுக்கிய வேளையில் இந்த சந்திப்பு கவனம் பெற்றது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான காரசார வாக்குவாதம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மியான்மரின் சர்காயிங் பகுதியில் 7.7 ரிக்டர் அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வரலாற்று சின்னங்கள் அழிந்தன. சாட் ஜிபிடியின் GPT 4.0 வெர்ஷன் AI ஜெனரேட்டர் புகைப்படங்களை ஜிப்லி பாணி AI ஓவியங்களாக மாற்றிக் கொடுத்தது உலகை வியக்க வைத்தது. கார்ட்டூன் பாணியில் நம்மை நாமே பார்க்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. 2008 மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதி தஹாவூர் ராணாவை அமெரிக்கா இந்தியாவிடம் ஒப்படைத்தது. தொடர்ச்சியாக டெல்லி அழைத்து வரப்பட்ட ராணாவிடம் விசாரணை தொடர்கிறது. கத்தோலிக்க மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து ரோமில் கார்டினல்கள் ரகசிய வாக்கெடுப்பில் அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் ஃப்ரீஹோஸ்ட் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்தியர் என்ற சாதனையை படைத்தார் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றவர் ஆய்வுகளை வெற்றிகரமாக முடித்து ஜூலை 15 பூமிக்கு திரும்பினார். ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரியை விதித்தார். தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதாக கூறி ஆகஸ்டில் கூடுதலாக 25% வரியை விதிக்க இந்தியாவுக்கான அமெரிக்க இறக்குமதி வரி 50%. 2025 சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு உலகையே திரும்பி பார்க்கச் செய்தது. அங்கு ஒரே காரில் பிரதமர் மோடியும் அதிபர் புதினும் சென்றது சர்வதேச அளவில் பேசப்பட்டது. கத்தாரின் தலைநகரான தோஹாவில் ஹமாஸ் தலைவரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் பிராந்தியத்தில் மோதல் அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்ததும் அமெரிக்கா சமரசம் செய்தது. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா தவிர வேறு நாடுகள் அங்கீகரிக்காத வேளையில் தலிபான் வெளியுறவு அமைச்சர் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தது உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் பிரபலமான லூவர் அருங்காட்சியகத்தில் விறுவிறுப்பான ஹாலிவுட் பட காட்சியைப் போல கொள்ளையர்கள் 4 நிமிடங்களில் 915 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களை கொள்ளையடித்தது சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. யுக்ரைன் பொருளாதார விவகாரத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப் நெருக்கடி கொடுக்க அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்தது உலகின் கவனத்தை ஈர்த்தது. ஹைதராபாத் மாளிகையில் பிரதமர் மோடி புதின் பேசியது என்ன என்ற ஆர்வம் உலகையே தொற்றிக் கொண்டது. அமெரிக்க அதிபர் தொடங்கிய வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை உலுக்கியிருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரமும் சொல்லும்படியும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் தங்கம் பக்கம் திரும்ப 2025 தங்கம் விலை தாறுமாறாக 70% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஆபரண தங்கம் சவரன் 1 லட்சத்தை தாண்டியது இல்லத்தரசிகளை பேரெதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. 1,25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.